ஹாய் குட்டீஸ். ஒரு கதை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் பக்கத்து வீட்டில் ஒரு ரொம்ப ஜெலஸ் பொறாமை பிடிச்சவர். எப்பவுமே யார் என்ன வாங்கினாலும் நம்மளுக்கு அது வாங்கணும், நமக்கு அது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவார் அவர் இருந்தார். அப்போது இந்த ஏழை விவசாயி இந்த கேசவன், இந்த பொறாமை பிடிச்சவருக்கு பேர் கேசவன், அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். எப்படி பண்ணலாம்? ஒரு ஐடியா பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஏழை விவசாயி ரொம்ப திங்க் பண்ணிட்டு, எனக்கு வயக்காட்டுக்கு கஞ்சி கொண்டு போக சின்னதாக ஒரு பாத்திரம் கொடுங்களேன், 2 நாளில் நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னாரு. அப்போ இந்த கேசவன், இந்த பொறாமையாக இருப்பார் இல்லையா, அவர் எப்பவும் யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார். அன்னைக்கு ஓகே நான் தரேன், நீங்கள் வச்சுக்கோங்க, 2 நாள் கழித்து கண்டிப்பாக திருப்பி தரணும் அப்படின்னு 4 தரம் சொல்லி கொடுத்துருவாரு. இதை இந்த விவசாயி 2 நாள் கழித்து என்ன ஷேப்பில் அழகாக குட்டியாக கொடுத்தாருல்ல ஒரு பாத்திரம், அதே ஷேப்பில் உள்ளே வைக்கிற மாதிரி இன்னொரு பாத்திரம் சேர்த்தி வச்சு இந்த பொறாமை பிடிச்ச கேசவனுக்கு கொடுத்துருவார். எதுக்காக அப்படி அவர் பண்ணுறாருன்னா, இந்த கேசவன்கிறவர் மனசு மாறி இனிமேலாவதும் நல்லவராக மாறணுங்கிறதுக்காக, எல்லாம் பொறாமையிலே இருப்பாரா, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஏழை விவசாயி ஒரு சின்ன பாத்திரத்தை உள்ளே வச்சு அவரு கொடுத்துருவார். அப்போ இவர் கேட்பாரு, என்னப்பா நான் 1 தானே கொடுத்தேன், நீயே எனக்கு 2 தர அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த விவசாயி சொல்லுவார், இல்லை ஐயா, நீங்கள் 1 கொடுத்தீங்க, ஆனால் அந்த பாத்திரம் நேற்றுக்கு ஆடிட்டே இருந்தது, என்னன்னு பார்த்தா பாத்திரம் ஒரு குட்டி போட்டுருச்சு அப்படின்னாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, பாத்திரம் குட்டி போடுமா? ஏன்பா பாத்திரம் குட்டி போடுமா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், பாத்திரம் குட்டி போடுச்சு, எங்கள் வீட்டில் அப்படிதான் அப்படிமாரா. இவருக்கு இந்த கேசவனுக்கு டேங்க அப்பா, இப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் குட்டி போடுச்சுன்னு அவர் சொல்லுவார் இல்லையா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4 நாள் கழித்து திரும்பவும் இந்த விவசாயி வருவார். அண்ணா எனக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக வேணும், ஒரு 4 பேருக்கு நான் கஞ்சி கொண்டு போக வேண்டியிருக்குது அப்படிம்பார். அப்படியா, பரவாயில்லையே, நான் அடுப்பில் வைக்கிற மாதிரி பெரிய சரக்கு தரேன் அப்படிங்கிறேன். அப்படியெல்லாம் வேண்டாம். இல்லை கொஞ்சம் பெருசாகவே தரேனே, வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குது, நிறைய ஒர்க்கர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கஞ்சி எல்லாம் வைக்கணும்னு சொல்லி பெருசாக 5 கிலோ பிடிக்கிற மாதிரி பெரிய ஒரு பாத்திரத்தை யாருக்கு கொடுப்பாரு? இந்த ஏழை விவசாயிக்கு கொடுத்துருவார். கொடுத்தோன்னே அவர் சந்தோஷமாக வாங்கிப்பார். வாங்கிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சுட்டு இவர் பாத்திரம் தரவே இல்லை. இந்த கேசவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சமயம் இந்த குட்டியாக நம்ம தூக்கு மாதிரி பாத்திரம் கொடுத்தோன்னே 2 நாளில் கொடுத்துட்டாரு, குட்டி போட்டுச்சுன்னு. இப்போ பெருசு கொடுத்ததுனால 1 வாரம் கழித்து தான் குட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணிட்டு விட்டுருவார். ஒரு 5 days 6 days ஆயிடுச்சு. அப்புறம் இந்த விவசாயி என்ன பண்ணுவார், இந்த கேசவன் என்ன பண்ணுவார்னா, என்னப்பா நீ முடிச்சிட்டியா, அவனுக்கு பாத்திரம் போதுமா, கொடுத்துரு எனக்கு அப்படிங்கிறார். அப்போ இந்த ஏழை விவசாயி சொல்லுவார், அச்சோ கேசவன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நேற்றுக்கு உங்கள் பாத்திரம் அப்படி ரொம்ப நேரம் ஆடிடுச்சு, நானும் பரவாயில்ல இதுவும் குட்டி போடுமா இருக்கும் நினச்சேன், ஆனால் செத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சா அப்படின்னு கேசவன் கேட்பாரு. அவருக்கு கோபம் வரும். ஏன்னா நிறைய விலை கொடுத்து வாங்கின பெரிய அடுக்கு கொடுத்துட்டு அது பாத்திரம் எங்கேயாவது சாகுமா, ஆனால் செத்துடுச்சுன்னு சொல்லுவார். இவர் சரி இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நேராக ராஜாவை போய் பார்ப்பார். ராஜாட்ட போய் பார்த்து மந்திரியை போய் கேட்பார், இந்த மாதிரி நான் முதல்ல குட்டியை ஒரு பாத்திரம் என்ன பாத்திரம் வேணும் கேட்டார், கொடுத்தேன், கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரம் செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு, இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், இவர் இந்த விவசாயியை கூப்பிடுவார், விவசாயிட்ட கேட்பார் என்னப்பா நடந்ததுன்னு. அப்போ இவர் சொல்லுவார், நான் தனியாக சொல்லுவார், இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு நான் இப்படி பண்ணினேன், ஒரு பாத்திரத்தை வாங்கினோன்னே குட்டி போட்டுச்சு, ஒன்று வச்சு கொடுத்தேன், இப்போ பெரிய பாத்திரம் அவரே கொடுத்தாரு,
ஒரு குட்டி போடும் பெரிய பாத்திரம் நமக்கு கிடைக்குமேன்னு கொடுத்தாரு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், செத்து போச்சுன்னு சொல்லிட்டேன். இதனால் அப்படி சொன்னேன். அப்போ இந்த ஏழை விவசாயி சொல்வார், ஒரு பாத்திரம் குட்டி போடும்னா அந்த பாத்திரம் சாகும்ல, அந்த பாத்திரம் செத்து போச்சு அப்படின்ட்டு இறந்துருச்சு. அப்போ இந்த நீதிபதிக்கு கரெக்டு, உயிரோடு இருக்கிற பாத்திரம் குட்டி போடுமானா அந்த உயிர் போயிடும்ல, உண்மை தானேன்னு சொல்லி கேசவனை கூப்பிட்டு, ஏன்பா பாத்திரம் குட்டி போடுச்சுன்னா அதுக்கு உயிர் இருக்குதானே அர்த்தம் அப்படிம்பாரு. ஆமாம், உயிர் இருக்கு. அப்போ அதுக்கு சாகும்ல, அதான் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, பெரிய பாத்திரம் வயசாகி போச்சு அப்படிம்பாரு. நீதிபதியோட பேச்சை கேட்டு இவர், ஓ கரெக்டு, நம்ம பண்ணினது தப்பு, இனிமேல் நம்ம பொறாமப்பட்டு எல்லாரையும் ஏமாற்றக்கூடாது, நிறைய பேரை நம்ம இப்படியே ஏமாற்றிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவார். அதுலேருந்து கேசவன் வந்து நல்லவனாக மாறி அந்த கிராமத்துக்கே நல்லது பண்ண ஆரம்பிப்பார். ஓகேவா குட்டீஸ்? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தர் ஏதாவது வாங்கினாலோ அல்லது ஏதாவது அவருக்கு வச்சிருந்தாலோ அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கணும்னு தெரியுது. ஓகேவா? பை ராம் ராம்.